ஐந்து கரத்தோனை போற்றி, ஆனை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தால் இணையங்களுக்கு வணக்கம். இது ஜூன் மாத ராசி பலன். ஜூன் மாதம் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ராசிநாதனான செவ்வாய் பகவான் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தார். இப்போ அது மாறிடுச்சு. குரு பயிற்சியாகி ரிஷபத்துக்கு போயிட்டார். ஸோ அப்போ பரிவர்த்தனை யோகம் இல்லை. செவ்வாய் ராகு காம்பினேஷன் இருக்குது. செவ்வாய் ராகு காம்பினேஷன் என்ன செய்யும் அப்படின்னா, பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்க வைக்கும். சொன்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை தூண்டும். ஆனால் அந்த மாதிரி யாரும் நடந்துக்காதனால மனக்கசப்புகள் ஏற்படும். இரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள்கிட்ட தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுத்தும், மனஸ்தாபத்தை கொடுக்கும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. மனதில் எழக்கூடிய ஆசைகளால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். நிறைய பேராசைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு இரத்த சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏற்படலாம். அது ஜனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்தியை பொறுத்து. சரி, தசாபுத்தி நல்லா வலுவாக இருக்கும்போது அது பெருசாக பாதிப்புகளை தராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான். செவ்வாய் காம்பினேஷன் 5ஆம் வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கலாம். குலதெய்வ அனுகிரகம், குலதெய்வ கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் தடைபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு வேலையில் நிறைய ப்ரெஷர் கூடும். வேலையில் அலைச்சல், வேலையில் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. 7ஆம் அதிபதி 8லேயே இருக்கார். அதாவது விருச்சிக ராசிக்கு 7ஆம் அதிபதி 7லேயே ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார். இது சிறப்பான ஒரு அமைப்பு. மனைவியால் நன்மைகள் ஏற்படும். கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு தொழில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். லாபாதிபதி மற்றும் அட்டபாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களோட ராசிக்கு 7ல் இருக்காங்க. நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும். எழுத்து, டாக்குமெண்டேஷன், கம்யூனிகேஷன் தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும். புரோக்கரேஜ், கமிஷன் தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையில் ஏற்படும். இளைய சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்லது ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த மாதம் இருக்கும். ராசிநாதன் பாவகிரகத்தோடு சஞ்சரிக்கிறதுனால ஒரு சில தடைகளும் தாமதங்களும் இருந்தாலும் அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் நிச்சயமாக பிறக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. 2 5க்குரியவங்க 7லேருந்து ஒரு ராசியவே பார்க்குறாங்க. இப்போ ராசியவே பார்க்குறதுனால, இப்போ குரு உங்களோட ராசியை பார்க்குறதுனால உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். அது எப்படி ஏற்படும், எப்படி நடக்கும் அப்படின்னா, வரக்கூடிய தீமைகளை பார்த்திங்கனாக்கா அதை சமாளிக்கக்கூடிய சக்தி மாற்றலும் கிடைக்கும். குரு பார்வை உங்களுக்கு ராசிக்கு வந்துருச்சு அப்படிங்கிறதுனாலே எந்த தீமையும் நடக்காமல் போகாது, கண்டிப்பாக நடக்கும். ஆனால் குரு பார்வை ஒரு சப்போர்ட்டிவிட்டியாக வரும். இப்போ வண்டியில் போயிட்டே இருக்கோம், ஒரு பெட்ரோல் தீருது, பெட்ரோல் தீர்ந்து நிற்கிது வண்டி. இப்போ பெட்ரோல் அடித்தா தான் போகும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் க்ரியேட் ஆகும். குரு பார்வை இருக்குது அப்படின்னா அந்த வண்டி நிற்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்கு பக்கத்தில் இருக்கும். அவ்வளோதான். அதுக்காக குரு பார்வை வந்துருச்சுன்றதுனால பெட்ரோல் இல்லாமல் அந்த வண்டி ரன் ஆகுமானா கண்டிப்பாக ரன் ஆகாது. இப்போ இந்த குரு பார்வை இப்போ என்ன தான் பண்ணுது அப்படின்னாக்கா, உங்கள் வண்டி ஆஃப் ஆகிற இடம் பார்த்திங்கன்னா நியர்பை பெட்ரோல் பங்காக இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி இந்த குரு பார்வை அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு உதவி கரம் நீட்ட, ஒரு கை கொடுத்து உங்களை தூக்க ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் குரு பார்வை. அப்போ ஒரு பாவகிரகம் ஒரு தீமையை உங்களுக்கு செய்யுது அப்படிங்கும் போதும், ஒரு நல்ல கிரகம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வருதுங்கும் போதும், அந்த பாவகிரகத்தோட செயலை கம்ப்ளீட்டாக தடுத்து இந்த நல்ல கிரகம் எல்லாத்தையும் அப்படியே மாற்றிடாது. பாவகிரகம் தன் வேலையை செஞ்சுட்டு நவரும் போது இந்த நல்ல கிரகம் அந்த ஹெல்ப்பை உங்களுக்கு கொடுக்கும். அவ்வளோதான் எல்லாமே விஷயம். அப்போ இதை இப்படி தான் எடுத்துக்கணும். அப்போ இந்த குரு பார்வை உங்களோட ராசிக்கு இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு. எந்த சுச்சுவேஷன்ஸ், எந்த தீமை நடந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் இந்த குரு பார்வை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான். மொத்தத்தில் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்லது ஒரு மாதமாக நிச்சயமாக இருக்கும். பொருளாதார சம்மந்தப்பட்ட உயர்வு கிடைக்கும். சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 9, 10, 11 3 நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வரதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க. வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க. நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.